ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமின் கோக்கோடைய பார்ட் 2. ஓகே விட அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஃபஸ்ட் பார்ட் எப்படி வச்சுருப்போம்னா, நம்ம டேவும் ஜங்கும் கீழே வந்திருப்பாங்க. இப்போ சின்ன ஹேங் பார்க்குறாங்க. ஏன்டா என்னடா பண்ணீங்க அந்த பையனை அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன ஹேங் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்கும் சேம் டைம் கேட்குறாங்க. ஏன்டா நீங்கள் எதுவும் பண்ணாமலையா அந்த பையன் அங்கே கத்துறது இங்கே கேட்டுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. டே நாங்கள் ஒன்றுமே பண்ணலடா சொல்கிறாங்க. டே போய் சொல்லாதீங்கடா, உங்கள் ஃபேஸ்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஜங்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பைட் மார்க் கொடுத்தா சொல்கிறாங்க. பைட் மார்க்கை எதுக்குடா சொல்கிறாங்க. 2 பேரும் கொடுத்தீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. ஜஸ்ட் அவன் எங்களோடது, நாங்கள் அவனுக்கு சொந்தமான பர்சன் சொல்லிட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணணும் தான் அப்படி பண்ணோம் சொல்கிறாங்க. பாவம் இல்லையா அப்படி கத்துறாண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டேக் ஒரு மாதிரி இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு பைட் தான் ஹேங் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்ல மாட்டீங்க, ஏன்டா எனக்கு ஒரு டவுட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹேங் சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் இல்லை இந்த பர்சனோட பிக்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் மேரேஜை பண்ணிக்க மாட்டோம், லவ்ல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அந்த தாட்டே வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு வேறு மாதிரி தான்டா சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, எப்பட்றா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. எங்களுக்கும் தெரியல ஹேங், எதுவோ ஈவன் எங்களுக்கு தெரியாது, ஜிம்மினுக்கு வந்து எங்களை பிடிக்காது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் நினச்சோம் 2 பர்சன் வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்கள் 2 பேரும் சேர்த்து மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு அப்பா மாட்டேன் எங்களுக்கு ஓகே தான், அந்த பையனுக்கு ஓகேவா சொல்லிட்டு அப்போ தான் அப்பா அம்மா சொன்னாங்க இல்லை அவனுக்கு ஓகே இல்லை சொல்லிட்டு. எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஓகே இல்லைன்னுக்கு ஆமாம் உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு ஓகே இல்லையாம்மா, இவன் அவனுக்கு இப்போ மேரேஜ்லேயே ஓகே இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அங்கே தான் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேரேஜில் அவன் வந்து வேணான்னு சொல்கிறான், அது 2 பர்சன் மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபைட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பிக்சர் பார்த்ததுக்கப்புறமும் சரி ஓகே நம்மளை வேணான்னு சொல்கிற ஒரு பர்சனை ஏன் நம்மளை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் தெரியல, அவன் பிக்சர் பார்த்துலேருந்து எவ்ரிடே வந்துட்டு எப்படா எங்களுக்கு மேரேஜ் ஆகும்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க இதுக்கு. ஆமாம் என் உண்மை தான், எங்களுக்கு எப்படா மேரேஜ் ஆகும், எப்படா என்கிட்ட வருவான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளான் ஹனிமூன் தான் சொல்கிறாங்க. ஹனிமூனா சொல்லிட்டு காய் ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்கு காய் ஷாக் ஆகுறா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஹோப் பேபிக்கும் மேரேஜ் ஆகிட்டு 4 months ஆகுது, இன்னும் நாங்கள் ஹனிமூன் போகலையே சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜெயஹோ பார்க்குறாங்க. டேட் காய் சொல்கிறாங்க. என்ன பேபி சொல்கிறாங்க. பாரு நான் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன்டா, இன்னும் 4 months போயிடுச்சு, நான் 2 months தானேடா முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஹனிமூனை பற்றி பேசாத, எனக்கு மானமே போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயஹோப் சொல்கிறாங்க. ஏன்னா ஜெயஹோப் ஒரு டாக்டர், போய் பார்த்துட்டு இப்போதைக்கு அவர் ட்ரைனிங் டாக்டராக இருக்கார். நம்ம அவர் ட்ரைனிங் டாக்டராக முடிச்சு அந்த இது முடிச்சதுக்கப்புறம் டாக்டராக ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க அது மாதிரி போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. காய் பார்க்குறாங்க. அப்போது எப்போ பார்த்தாலும் அதை பற்றி பேசணும்னு பிடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. 2 months தான் பொறுத்துக்கூடா சொல்கிறாங்க. இப்போது நம்ம இன்னொரு பொண்ணு நம்ம ஒயன் பார்க்குறா, அவங்க மட்டும் ஹனிமூன் போகல, நாங்களும் தான் போகல அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்ல இவங்க பார்க்குறாங்க. நீ ஏன்டி மானத்தை வாங்குற, நீ ஒரு பொண்ணோட இப்படி பேசாதடி சொல்கிறாங்க. பொண்ணும் பசங்களும் ஃபீலிங்ஸ் ஒன்று தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறான். இப்போ சின்ன பார்க்குறாங்க. அச்சோ அந்த ஷேம்லெஸ் பசங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, இங்கே பாருமா ஒய்யன்னு சொல்கிறாங்க. ஹியாங் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு என் தங்கச்சின்னு பார்க்குறேன் இல்லை வச்சுக்க ஏன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஹியாங்க நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு இவங்க மேலே ஃபாலானதே தப்பு அப்படி சொல்கிறாங்க. ஃபாலானதே தப்பா சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. என்ன பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. பின்ன நான் உன் மேலே எவ்வளோ சுற்றி இருந்தோம் லவ் பண்ண தெரியுமா, மேரேஜ் ஆகிட்டு எவ்வளோ டேஸ் ஆகுது தெரியுமா, ஆல்மோஸ்ட் ஒரு 5 months இருக்காது சொல்கிறாங்க. ஜெயஹோப்புக்கும் நம்ம காய்க்கு மேரேஜ் ஆகிட்டு 4 months, நம்ம சுகாவுக்கும் ஒயனுக்கும் மேரேஜ் ஆகிட்டு 5 months ஆகுது. இங்கே பாரு அவங்களுக்கு நமக்கு ஒரு 1 month டிஃப்ரெண்ட் என்ன சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு 1 month நமக்கு மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் நம்மளும் என்ன சொல்கிறாங்க. இப்போது சுகாக்கு ஒரு மாதிரி ஷையாக போயிடுது. ஷோ எதை பேசுகிறா போகிற சொல்லிட்டு என் சின்ன பார்க்குறாரு. இங்கே பாருடி கொஞ்சம் புரிஞ்சுக்கூடி, உனக்கு டைம் இருக்குது, அவன் தான் சொன்னால் உனக்கு ஏஜ் வந்து இப்போ 21 தாண்டி ஆகுது, ஒரு 2 years போட்டுண்டி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு அண்ணன் நான் சொல்லக்கூடாது, வேறு வழி இல்லை புரிஞ்சுக்கூடி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. ஹியாங் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு இந்த வீட்டில் பேபிஸ்லாம் வேணும்னு ஆசை ஹியாங், அதனால தான் அப்படி சொன்னேன் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறா. எனக்கு புரியுதுடா என்ன உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, இவ்வளோ பெரிய மேன்ஷனாக இருக்குது, பேபிஸ் எதுவும் இல்லையே சொல்லிட்டு எனக்கு புரியுது, அதை நீங்கள் கூட ஒரு பேபி பெற்று கொடுக்க மாட்டீங்க சொல்லிட்டு நம்ம ஒய்யன் சின்ன டார்கெட் பண்ண. இப்போ சின்ன பார்க்குறாரு. நம்ஜருக்கு ரொம்ப ஷை ஆகிடுது, அவர் மாதிரி டர்ன் பண்ணிக்கிறாரு. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஒய்யன் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஓகேவா, உன்னோட விஷயம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறோம் சொல்லிட்டு நம்ம அப்படி தானே சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. என்னடா பேசுகிறதா சொல்கிறாங்க. நல்லவேளை நம்ம ஜிம்மினுக்கு இல்லை சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போது ஒயன் பார்க்குறா. அப்படியா நீங்கள் அந்த என்னோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவீங்களா சொல்கிறாங்க. எனக்கு யாருக்கு பேபிஸ் பிறந்தாலும் ஓகே தான், எனக்கு இவங்களுக்கு பிறந்தாலும் எனக்கு ஹாப்பி தான், நீங்கள் எல்லோரும் வச்சு கொஞ்சலாம், இல்லை நீங்களாம் பெற்று கொடுத்தாலும் நான் கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. இப்போ ஜெயப்பும் ஷை ஆகுது, ஜின்னுக்கு ஷை ஆகுது, எல்லாம் ஒரு ஷை ஆகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம காய்ந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு ஒயன் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் காய் சொல்கிறாங்க. நீ ஓகே சொல்கிறேன்னா நான் உனக்கு ஃபஸ்ட்டு பேபி பற்றி தரேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் நீ வந்துட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஜெக பார்க்குறாங்க. அவள் சின்ன பொண்ணு அவள்கிட்ட போய் என்னடா பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு 21 ஏஜ் ஆயிடுச்சா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது ஹோபி தான் அங்கே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிற சோஃபாவில் அதை எடுத்து நம்ம காய் மேலே விட்டே இருக்காங்க போடா அப்படி சொல்லிட்டு போவட்டும் அப்படி சொல்லிட்டு அவர் அடிச்சிட்ருக்காரு.
இப்போது நம்ம ஒயின் பார்க்குறாங்க இங்கே பாருங்க எனக்கு புரியுது ஓகே இவங்க சொல்கிறாங்க என்ன ஒயன்னு சொல்லிட்டு இவங்க ஷையானவர் தான் அப்படின்னு இருக்காரு. நீங்கள் ஒன்றும் ஷை ஆகாதீங்க ஓகேவா, நான் சும்மா தான் கேட்டேன், எனக்கு தெரியும் நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஈவன் அவங்க கூட போது ப்ராப்பராக டேட்டு கூட போனதே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லை ஒயன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் பிஸி ஒர்க்லாம் முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீ ஆகுறீங்களோ அப்போ நம்ம எல்லோரும் ஃபேமிலி ட்ரிப் போகலாம் ஓகேவா, நம்ம எல்லோரும் ஒன்றா போகணும்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க நான் சும்மா தான் கேட்டேன் ஓகேவா, எனக்கு தெரியும் நான் சின்ன பொண்ணு சொல்லிட்டு எனக்கு இன்னும் டைம் இருக்குது, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு சின்ன எங்கள் பேபி பிறக்கணும் அது அதெல்லாம் நான் கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு பேபி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா சின்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் கூட பயந்துட்டு சொல்லிட்டாங்க அச்சோ ஏங்க உங்களுக்கு தெரியாது என்னை பற்றி சொல்கிறாங்க, பின்ன இதுக்கிட்ட இப்படி பேசினா சொல்கிறாங்க. அப்படியாவது இந்த இவங்க இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரா சொல்லிட்டு பார்த்தேன். பாருங்க அப்படி ஷை ஆகிட்டு இருக்காரு சொல்லிட்டு இவங்க ஒயின் சொல்கிறா சரி ஓகே சொல்லிட்டு. இப்போ நம்மச்சின்னு பார்க்குறாங்க இங்கே பாரு அவங்க கண்டுட்டே சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஏங்க சொல்கிறாங்க 1 வீக்கா மேரேஜ் ஒர்க் விஷயமா நம்ம வந்துட்டு ஆஃபீஸில் போல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் வந்துட்டு ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. மீட்டிங்கா ஆமாம் அதில் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இருக்கணும் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஆமாடா சொல்கிறாங்க. ஒரு 1 வீக் பொறுத்துக்கிறீங்களா, 1 வீக் ஆஃப்டர் நீங்கள் வந்துட்டு ஹனிமூன் போகிறீங்களா சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க இல்லை ஏங்க 1 வீக் பார்த்தா சொல்கிறாங்க. எனக்குமா இப்போ 2 வீக்ஸ் நம்மளுக்கு கம்பல்சரி ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறவங்க என்ன டேன்ட்டு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இல்லைடா ஒர்க் நிறைய இருக்குது. ஜிம்மன் இப்போ எப்படி கூப்பிட்டு போனாலும் நம்ம கூட அப்படிலாம் எதுவும் இருக்க மாட்டான். ஹனிமூன் இப்போ நம்ம போனாலும் ஒன்றும் பண்ண போகிறோம், ஜஸ்ட் சுற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எதுக்கு இப்போ போய்கிட்டு ஒரு 2 வீக்ஸ் போகட்டும், அவனு வீட்டில் உள்ள எல்லாரும் கூட கம்ஃபர்டபுளாக ஆகணும், அதுக்கப்புறம் நல்லா பேசி பழகட்டும், அப்புறம் போய்க்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு இது கரெக்டு தான் ஒரு 2 வீக்ஸ் போகட்டும் சொல்கிறாங்க. சரிடா சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாரும் ஓகே இந்த வீக் ஃபுல்லாக நிறைய ஒர்க்லாம் பெண்டிங் வச்சுருக்கோம்ல அதை பார்க்கலாமா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குற டே கிச்சனே ஒரு திங்ஸ் கூட இல்லாமல் இருக்கடா சொல்கிறாங்க. அப்படியா இப்போ சுகர் பார்க்குறாங்க ஒன்று பண்ணுங்க நீங்கள் போயிட்டு திங்ஸ்லாம் வந்துட்டுலாம் சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குற அப்போ நானும் ஜின் ஹயாங் அப்புறம் வந்துட்டு ஹோபி அங்கே 3 பேர் போகலாமா சொல்லிட்டாங்க. சரி வாங்க சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கிராசர் திங்ஸ் வாங்க போயிடுறாங்க. ஏன்னா 1 வீக் அந்த வீட்டில் இவங்க வந்துருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் நம்ம இவங்கெல்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காய் ஒரு மாதிரி இருக்காரு, நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா சொல்லிட்டு போய் அவங்க கேட்குறாங்க. எனக்கு நீ ஹனிமூன் சொன்னதுலேருந்து எனக்கு ஹோபி கூட வெளில போகணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. டேட்டு சொல்கிறாங்க. இல்லைடா டேட்டுக்கு போனால் கிஸ் தான் தருவோம்ல சொல்கிறாங்க. உண்மையாக இவன் நிலமை பாவமாக தான் இருக்குது சொல்லிட்டு டே நினைக்கிறாங்க. சரி விட்டுறா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி டே இப்போ போயிடலாம். அவங்க எல்லாரும் அவங்க ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கடா. இந்த பக்கம் சிமின் தூங்கினவர் தான். இவங்க எல்லாரும் போயிட்டு வெளில சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு இவங்க வந்துட்டாங்க. ரிட்டன் வந்துட்டு எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லா பாக்ஸ்லையுமே அந்த திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஈவினிங் தான் நம்ம சுகர் பார்க்குறாங்க. என்ன இந்த பையன் நம்ம தூங்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எங்க தூங்கிட்டே இருக்கான், நாங்கள் கூட மேலே போகவே இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே இன்றைக்கி ஜிமின் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கான், அதனால் அவனுக்கு நல்லா ஃபுட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக பண்ணுவோமா சொல்கிறாங்க. பண்ணலாம் சொல்கிறாங்க. சுகா ஹேங் தான் அவருக்கு நல்லா தெரியும் எல்லாமே சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்காக நம்ம சுகா அப்புறம் இவங்க எல்லாருமே சுகா அப்புறம் சின்ன குக் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஒயின் பார்க்குறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங் பார்க்குறாங்க. ஹேங் நானும் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்கிறாங்க. விருந்தே உங்களுக்காக தான்டா, நீ எதுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நானும் வர சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு இவங்க எல்லாரும் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெரைட்டி ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குற வாவ் எல்லாமே ரொம்ப எம்மையாக இருக்கும் போலேயே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் இப்போ 7:30. கிட்டே என்ன பண்ணுறாங்க இவங்களாம் பார்க்குறாங்க. டே ஒர்க்லாம் முடிச்சிட்டோம், சாப்பிட்றலாமா நேரமாக சாப்பிட்றலாம் சொல்கிறாங்க. ஓகேடா இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. போய் ஜிம்மில் எழுப்புங்களா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு டே தான் மேலே போகிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. இப்போது ஜங்குக் தான் டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லலாம் சொல்கிறாங்க. நானும் மேலே வர சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு கிச்சன் என்னது ஒரு மாதிரி செட் ஆகுது, நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. சரி வாடா சொல்லிட்டு ஜங்கு டேவும் மேலே போகிறாங்க. இங்கே மேலே வந்து பார்த்தா நம்ம ஜிம்மி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் தூங்குறான் சொல்கிறாங்க. இல்லை இந்த 1 வீக்கா சரியா சார் தூங்கிருக்க மாட்டாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி டே கேட்குறாங்க. இல்லை ஏன்னா ஜிம்மிக்கு வந்து மேரேஜ் வந்து விருப்பம் இல்லை, எப்படி அங்கிள் ஆண்டே சண்டை போட்டிருப்போம், அப்புறம் மேரேஜ் எப்படின்னா நடக்க போகுது ஸ்டாப் ஆக சொல்லிட்டு பல திங்கிங் ஓடி இருந்திருக்கோம் சொல்கிறாங்க. ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. ரொம்ப பயந்து போயிருப்பான் அதான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குட்டே கிட்ட வராங்க. ஜிமினுக்கு பார்சல் எழுப்புறாங்க. ஜிம் ஐஸ் ஓப்பன் முடிச்சாங்க. அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு உன் பஸ்கில் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. டைம் என்ன சொல்லிக்கிறாங்க. டைம் 7:30 சொல்கிறாங்க. நைட்டு 7:30. ஆமாம் நைட்டு 7:30 சொல்கிறாங்க. அச்சோ நான் எவ்வளோ நேரமாக தூங்கிட்டேன் சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒரு மணி நேரம் தூங்கிட்டேன். சரி எந்திரிக்கியா போயிட்டு இப்போ சாப்பிட்லாம், கீழே ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க. சரி பாஸ் ஜிமின் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜங்க் போய்ட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அவர் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. கீழே போடாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் ஜங்குட்டே 3 பேருமே கீழே இறங்குறாங்க. ஜிமின் தான் ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் உன்னை சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்லு அப்படி கேட்குறாங்க. இல்லை கீழே வந்துட்டு எனக்கு கிஸ் பண்ணிடாதீங்க சொல்கிறாங்க. ஜங்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அதை சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் நீங்கள் வாசல் கூட்டிகிட்டு வந்துட்டு ரிட்டன் ரூம்க்கே விட்டு வராங்க. ரூம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சொல்லு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை ரூமில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு கிஸ் பண்ணிட்டீங்க, பைட்டில் பண்ணுறீங்க, இது ரூமோட இருக்கட்டும், அங்கே பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. என்னத்துக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு கோவம் தான் வருது. இங்கே பாரு உண்மையாகவே உனக்கு எங்கள் 2 பேர் பிடிக்கவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ
ஜிமின் தான். நான் உங்களை பிடிக்கலன்னா சொன்னால் சொல்கிறாங்க. பின்ன என்ன தான் ஜிமின் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறேன் கோவப்படாதா சொல்கிறாங்க. அப்புறம் பின்ன கோவப்படாமல் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் அப்புறம் கரெக்டாக டேஸ் வருது. இங்கே பாரு அழாத சொல்கிறாங்க. இங்கே பாருங்க டே சொல்லிட்டு ஜிமின் டேவை கூப்பிட்றாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் திங்க் பண்ணுறீங்க, நம்ம நல்லா தானே பார்த்துக்க போகிறோம், நம்ம 2 பேருக்கு பிரச்சனை இல்லை, அப்படி இருக்கும்போது இவனுக்கு என்ன பிரச்சனை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. பயமா எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் யாரையாவது உங்களை 2 பேரும் யாராவது ஒருத்தவங்க ஹார்ட் பண்ணணும் பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஹார்ட் பண்ணிடுவேன் எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒருவேளை எனக்கு நான் உங்களுக்கு அதிகமாக லவ் கொடுத்துட்டு ஜம்க்கு லவ் கம்மி கொடுத்துடணும், இல்லை ஜம்க்கு அதிகமாக லவ் கொடுத்துட்டு உங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டேன்னா நீங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அப்போ அது எனக்கு ஹார்ட் ஆகும்ல, நீங்கள் 2 பேரும் யாராவது என்கிட்ட கோவப்பட்டாலோ ஏதாவது சண்டை போட்டாலும் என்ன பண்ணுவோம் சச்சின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் ஏன்னா சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும்ல, லவ் அதிகமாக கேர் எதுவும் கொடுக்கலனா, அப்படி இருக்கும்போது 2 பேர் இருக்கும்போது யாருக்கு எதை கொடுப்பேன், நீங்கள் 2 பேரும் இன்னும் ஃபீல் பண்ணுவீங்களா, இல்லை ஏதோ சண்டை போடுவீங்களா, நான் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுவோம் சச்சின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, நீங்கள் 2 பேரும் நான் சேம் டைம் கீழே கிஸ் பண்ணால் அவங்க எப்போ நம்ம ஃபேமிலி சொன்னவங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னை பார்த்து இதெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டாலோ இல்லை வேறு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிட்டாலோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ டேக்கும் ஜம்க்கும் நல்லா புரிஞ்சுமோட ஃபீலிங்ஸ் நீ என்ன சொல்கிற சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறேன் பயந்ததே வந்துட்டு எப்படி 2 பேருக்கு நல்லாவாக கொடுக்க முடியும் ஈக்குவலாக, இல்லை உங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்துடாதா, இல்லை உங்கள் 2 பேருக்கும் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா, என்னை வந்து புரிஞ்சுப்பீங்களா சொல்லிட்டு எனக்கு பயம், இதுதான் ரீசன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஜங்கு பார்க்குறாங்க. நிஜமாக அது மட்டும் தான் பிரச்சனையா, வேறு எதுவும் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை வேறு எதுவும் இல்லை, அது நீங்கள் என்கிட்ட கோவப்படுறீங்களா பயமாக இருக்குது, நான் உங்ககிட்ட வராமல் ஜம்கிட்ட போயிடணும்னு சொல்லிட்டு ஜம்கிட்ட போனால் அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஜங்கு உட்காராங்க பக்கத்தில். இங்கே பாருன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கரெக்டாக டேஸ் வருது. இங்கே பாரு அழாத சொல்லிட்டு ஜங்கும் டேவும் சேம் டைம் ஜிம் டேஸ் வந்து வைப் பண்ணுறாங்க. இங்கே பாரு உனக்கு அதான் பயமா. ஆமாம் அதான் பயம் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் நாங்கள் அப்பெல்லாம் வந்துட்டு இன்னசென்ட்டாக பிஹேவ் பண்ண மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. நிச்சயமாக ஓகேவா எங்கள் ஒய்ஃப் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறப்ப நாங்கள் எதுவும் நடந்துக்க மாட்டோம், அப்படின்னா எங்களுக்கு எதுவும் டீசன்ட் தெரியாதுன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை நான் நினச்சேன் நீங்கள்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கீங்களா, அப்போ ஈவன் பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கீங்கன்னா அப்போ எல்லோரும் ஒன்றா தானே இருக்கீங்க, அதான் உங்களுக்குள்ள சொல்கிறாங்க. இங்கே பாரு எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பிரதர்ஸாக இருக்கோம், இல்லைன்னு சொல்ல அவங்களே எனக்கு கசின் பிரதர்ஸ் தான், அதுக்காக அவங்க முன்னாடி என் ஒய்ஃபை தான் கிஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேருக்கு போக உன்னை கிஸ் பண்ணால் நீ எப்படி ஃபீல் பண்ணுறத தாண்டி நாங்களே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் ஓகேவா, அவங்க உன்னை எப்படி பார்ப்பாங்கன்றது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அவங்க ஈவன் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிட்டால் கூட எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது ஓகே, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறப்ப நாங்கள் அப்படிலாம் விட மாட்டோம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஜங்கா கூட எந்த ஒரு ஃபைட்டும் வராது ஓகேவா, நீ என்ன கிஸ் பண்ணாமல் ஜங்கா கிஸ் பண்ண கோச்சிக்க மாட்டேன், ஜங்காவை நீ என்ன கிஸ் பண்ண ஜங்கா கிஸ் பண்ணி என்ன கிஸ் பண்ண மாட்டேன் நான் கோச்சிக்க மாட்டேன் ஓகேவா, நாங்கள் 2 பேருக்கும் அப்படிலாம் ஃபைட்டும் வராது அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை ஆனால் எனக்கு அப்படிலாம் கிஸ் பண்ணக்கூடாது, எனக்கு 2 பேர் மேலே ஈக்குவல் லவ் வரணும், ஈக்குவலாக உங்களை ஹேண்டில் பண்ணணும், உங்கள் 2 பேருக்கும் லவ் கேர் எல்லாமே ஈக்குவலாக கொடுக்கணும், எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கையும் இல்லை உங்களுக்கும் பெட்டராக எதுவும் கொடுத்துடக்கூடாது, எனக்கு நீங்கள் 2 பேருமே ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப போதும் இருக்கு ஓகே, நீ இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் நினச்சிட்டு ரொம்ப இன்னசென்ட் பேபின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ இன்னசென்ட் பேபி தான் எனக்கு புரியுது, ஆனால் நீ இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக யோசிக்கிறல எனக்கு இது போதும், நீ பொறுமையாக டைம் எடுத்துக்கோ ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக நீ பொறுமையாக டைம் எடுத்துக்கோ, எங்கள் 2 பேருக்கும் நீ எப்போ லவ் சொல்கிறியோ அப்போ தான் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா, அப்படி இது சொன்னீங்க சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னது கிஸ் பண்ணுற ஹக் பண்ணுறா சொன்னோம் ஓகே, மற்றபடி நாங்கள் டச் பண்ண மாட்டோம், வேறு டச்சஸ் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், பேடாக மற்றபடி எதுவும் பண்ண மாட்டோம், எப்போ நீ ஓகே சொல்கிறியோ, எப்போ உனக்கு எங்கள் மேலே லவ் வருதோ, எப்போ நீ வந்துட்டு செக்யூராக ஃபீல் பண்ணுறியோ எங்கள் 2 பேருக்கிட்டையும் இவங்க நம்ம ஹஸ்பண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு என்னைக்கு உனக்கு எங்கள் மேலே ஜெலஸ் பொசசிவ்லாம் வருதோ, நீ எனக்கு ஃபீல் பண்ணுறியோ, நான் இவங்க 2 பேரும் எங்கள் 2 பேரும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், ஈவன் நம்ம ஹனிமூன் போனால் கூட நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. ஹனிமூனாக சொல்கிறாங்க. இல்லை ஹனிமூன் நாங்கள் 2 வீக்ஸ் ஆஃப்டர் புக் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம ஜஸ்ட் ட்ரிப்புக்காக தான் போகிறோம் ஓகேவா, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக தானே சொல்கிறீங்க, எதுக்கு நிஜமாக தான் இங்கே பாரு ப்ராமிஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்லிட்டு பிங்க் ஃபிங்கர் காட்டுறாங்க. பிங்க் ஃபிங்கர் ப்ராமிஸ் சொல்லிட்டு ஜங்குட்டியும் ப்ராமிஸ் பண்ணி தரேங்க, நான் உங்களை சொல்லிட்டாங்க நீ எங்களை நம்பலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிவனுக்கு ஹாப்பி ஆகிடுது. அப்போ ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாருமே அழக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. எதனா இருந்தாலும் ஃபைட் பண்ணு, சண்டை போடு, கேளு ஓகேவா, உரிமையாக கேளு, ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு அழக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை அழகாக சொல்கிறாங்க ஓகே சொல்லிட்டு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எங்களை விட்டு போயிட மட்டும் நினைக்காத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு தோணுது மேபி உனக்கு ஃப்ரீடமாக இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ஃப்ரீடமாக இருக்குன்னு நான் கேட்டதான், அதுக்காக உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. நிஜமாக நான் அப்பெல்லாம் போக மாட்டேன், அம்மா கூட சொன்னாங்க மேரேஜுக்கு அப்புறம் ஓடிலாம்
இதெல்லாம் பொருளாட்டு சொன்னா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் அம்மாட்ட சும்மா சொன்னேன், அம்மா திட்டினாங்க, அப்போலாம் தப்பு, மேரேஜ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் இருக்கும் அவ்வளோ ஓடி போகக்கூடாது, ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நான் அப்பெல்லாம் போக மாட்டேன், எனக்கு எங்கன்னா போனால் உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்குட் சேர்ந்து ஜிம்முட ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முட ஏசில் அமைதியாக இருக்காங்க. போலம்மா சொல்கிறாங்க. பசிக்க சொல்கிறாங்க, வா போகலாம் சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு டைம் டேபிள் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம் சென்டரில் உட்காருக்காரு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஜங்குக், ரைட் சைடில் ஜட்டே. இப்போ 3 பேர் உட்காருங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க, வா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இது நீ உன்னோட ஹஸ்பண்டு, அப்புறம் நான், அப்புறம் இவங்க 3 பேர் சமைச்சு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் கேஷுவலாக பேசுறது. இப்போ டேவும் பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்கு தான் குக் பண்ணா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜிமின் தான் சரி ஓகே டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறாங்க. நீ டேஸ்ட் பண்ணி பாரு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே சர்வ் பண்ணிட்டு சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. வா இது ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா இது ஜங்கு குக் பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு இது ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சாப்பிட சொல்லிட்டு அவர் பிளேட்லேருந்து எடுத்து வைக்கிறாங்க. இந்த பக்கம் டேவும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஜிம்முக்கு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நல்லா சாப்பிட்றாங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா நம்ம டேவும் ஜங்கும் ஜிம்மில் அப்படியே வச்சுக்கணுவாங்க. ஆமாம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டாலும் அவங்க ஐஸ் வந்துட்டு ஜிம்மின் மேலே தான் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம ஜங்குக்கோ டேவும் இப்படிலாம் யாரையும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அது பார்க்குற ஒயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க 2 பேரும் அந்த லவ் பண்ணுறாங்க. ஜிம்மினும் இதே லவ் அவங்க 2 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் நினைக்கிறா. ஃபைனலாக இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க நான் எதாவது ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. இல்லை வெசல்ஸ்லாம் இல்லை வெசல்ஸ்லாம் வந்துட்டு மிஷினே வாஷ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்படியா நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் நம்மளுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து மெய்ட் ஆண்டியே ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகே சரி ஜிமினும் சரி கொஞ்ச நேரம் இங்கே ஓகேவா இருந்து பேசிட்டு அதுக்கப்புறமா போகலாம் மேலே சொல்கிறாங்க. இப்போ தான் சாப்பிட்ருக்கீங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒய்யன் நம்ம ஜிம்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருக்கா. அவங்க ஸ்கூல் டேஸ் லைஃப்பை பற்றி இந்த பக்கம் ஜங்குலாம் அவங்களுடைய ஆஃபீஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரு 1 hour ஆஃப்டர் தாண்டா சரி தூங்க போகலாமா சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஒயன் குட் நைட் சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் அப்படி தான். சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் போயிடுவாங்க. நீ நான் சின்ன 3 பேர் தான் நம்மளுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணலாம் சொல்கிறாங்க. நிச்சயமாப்பா சரிங்க சரின்ட்டு போகலாம் சொல்லிட்டு இப்போ குட் நைட் சொல்லிட்டு எல்லோரும் மேலே வராங்க. இப்போ ஜிமின் ஜங்குக் 3 பேர் மேலே வராங்க. ஜிமின் தான் வந்துட்டு ப்ரஷ் பண்ண சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு 3 பேருக்கும் டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு அப்படி ப்ரஷ் பண்ணுறாங்க. பால்கனி எடுத்து ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிவிட்டு மவுத்தில் வாஷ் பண்ணிட்டு படுக்கலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு சென்டரில் படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஜங்கு ஜிமின் தான் பார்க்குறேங்க்கா. ஜிமின் தான் நீங்கள் ஹேண்டை போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஓகே சொல்ல டேவும் ஜங்கும் ஜிமின் ஹேண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அப்படியே பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணிட்டு 3 பேருமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஒருத்தர் மற்ற பார்த்துக்கிறாங்க. ஜிமின் தான் குட் நைட் அப்படி சொல்கிறாங்க. குட் நைட் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 பேரும் ஃபைனலாக தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே ஜங்கோட அலாரம் தான் பயங்கரமாக அடிக்குதோ. இப்போ ஜிமின் 2 பேரும் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கோட தான் ஜங்கு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. இது வேறவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் டே பார்க்குறாங்க. டே ஆஃபீஸ் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்டா நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் போகிறீங்களா டுடே சொல்கிறாங்க. ஆஃபீஸ் இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நான் ஏஞ்சி போய்ட்டு கீழே ஹெல்ப் பண்ணுவாங்க பாரு. மார்னிங்லாம் யாரும் குக் பண்ண மாட்டாங்க. ஒன்லி மெய்ட் ஆண்டிலாம் இருக்காங்க. அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, குக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹேங்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உனக்கு குக் பண்ணுற ஒர்க்லாம் இருக்காது. லஞ்ச் டைமில் தான் ஜிம் ஹேங் குக் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அதுவும் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்காக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஆஃபீஸ் வரவா சொல்கிறாங்க. இல்லை இப்போ வேண்டாம் கொஞ்சம் டேஸ் போட்டும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வா போய் குடிக்கலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நானா சொல்கிறாங்க. இல்லை தனித்தனியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போகணும் இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் குடிங்க, நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குட்டேவும் ஆமாம் உனக்கு பிடிச்ச கலரில் எடுத்து போய் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் போயிட்டு நம்ம ஜிம் 2 பேர் எழுதிருக்காங்க. போயிட்டு ஃபஸ்ட் நம்ம ஜங்க் போய்ட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. டே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டே போயிட்டு அப்படியே வெளில கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் அவுட் போயிடாரு. இந்த பக்கம் ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் மற்ற அக்சசரிஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த வாட்ரோப்பில் பர்ஃபெக்டாக செட் ஆயிருக்கு. ஜஸ்ட் எடுத்து வச்சா போதும். 2 பேருக்கும் ஒரே ட்ரெஸ்ஸாக எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி கலர் கொடுத்துடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் டே போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஜங்க் குளிச்சுட்டு வெளில வராரு. இப்போ நம்ம டே உள்ள போகிறாங்க. போய்ட்டு குளிச்சுட்டு வர ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இது ஓகே வா கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. 2 பேருக்கு ஒரே மாதிரி கலரா சொல்கிறாங்க. சரி ஓகே உன்னோட சாய்ஸ் என்னவோ அதே நான் போட்டுக்கிறேன் சொல்லிட்டு ஜங்கும் போய்ட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து வேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த டை வந்துட்டு சொல்கிறாங்க. நீ வேர் பண்ணி விட்றியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வரா சொல்கிறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு தான் ஜிமின் தூக்கி ட்ரெஸ்ஸிங் டேபிள் உட்கார வைக்கிறாங்க. எங்கள் வேர் பண்ண பார்க்கும் பாரு வேர் பண்ணி பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு வராதே சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்படி பண்ண சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினும் இப்படியா சொல்லி ஜிமின் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக டே குடிச்சு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து பார்க்குறாங்க. இது பார்த்துட்டு அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்போ எனக்கும் வேர் பண்ணணும் சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறேங்க்கா. டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கும் வேர் பண்ண சொல்கிறாங்கக்கா. இல்லை நான் வந்து ஜங்க் வந்து வேர் பண்ண சொல்கிறாங்கன்னு வேர் பண்ணி விட்டா சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி பண்ணணும் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. வேர் பண்ண கேட்குறான்னு சொல்லி கேட்குறாங்கக்கா. நான் சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லி ஜிமின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேவோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உட்கார இப்போ நம்ம ஜிமின் டேக்கும் வேர் பண்ணுறாங்க. 2 பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ஜிம்மோட 2 ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. குட் மார்னிங் கிஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஜிமின் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி ஓகே
போலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. 2 ஜிம்மின் பார்க்குறாங்க. உங்கள் ஆஃபீஸ் பேக்லாம் சொல்கிறாங்க. ஓ அதுவா அதெல்லாம் கீழே இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சரி வாங்க சொல்லிட்டு 2 பேர் கீழே வராங்க. 3 பேரும் கீழே வந்துட்டுருக்காங்க. ஜிமின் நார்மல் ட்ரெஸ் இருக்காங்க. இப்போது ஜிமின் குளிச்சு தான் வந்திருப்பாரு. குளிச்சுட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஜிமின் ஜங்குக்கிட்டே 3 பேரும் அப்படி கீழே இறங்குறாங்க. இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இங்கே எல்லாம் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஹேட்டா டே அழகாக இருக்கேடா 3 பேரும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கிட்டேயும் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க 3 பேர் பார்க்கறதுக்கு. எப்போ இப்படியே இருங்கடா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்க 2 பேர் 3 பேர் கீழே இறங்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஹேங் ஃபுட்டு ரெடியா மேட் ஆண்டி எல்லாம் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டாங்க. உட்கார சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் உட்காராங்க. ஹேங் நான் சாப்பிட போகிறல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இவங்க 2 பேருக்கு சர்வ் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. அது சார் ஜிமின் ரொம்ப ஷை ஆகுறாங்க. இப்போ டேவும் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் இல்லை நீ உட்கார சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒய்ஃபோட டியூட்டியாக சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஹோப் பேபி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நீ கற்றுக்கோ ஜிம்மிட்ட சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெகு பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. கற்றுக்கோ பேபி சொல்கிறாங்க. டாக்டர் அந்த மட்டும் போதாது அதனால பெஸ்ட் ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. அதே உண்மை தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகர் சொல்கிறாரு. ஜெகு பார்க்குறேன் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஃபைனலாக இந்த பக்கம் ஜிமின் தான் டேக்கு ஜங்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ டே தான் ஆக்காட்ட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. ஆக்காட்ட சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே ஃபஸ்ட்டு போட்டு வந்து நம்ம ஜிம்முக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. அந்த பக்கம் ஜங்கு இங்கே வா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு போகிறாங்க. ஜங்குமே ஒரு வாய் வந்து ஃபிட் பண்ணி விட்றாங்க. ஜிம்னு சாப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. நம்பிச்சுடுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஒயன் பார்க்குறா. நான் இவங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் உனக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. ஆனால் நீ பண்ணதில்லை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை அதான் ஹேங்லாம் இருக்காங்களே நம்ம இதுக்கு இப்போ சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் மேட் ஆண்டிலாம் இருக்காங்க. நம்மளும் உட்காந்து ஒன்றா சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பிட்றோம் சொல்கிறாங்க. அது வந்து தப்பு இல்லடி ஓகேவா சொல்கிறாங்க. நீ கோச்சிக்கிறது இல்லை நான் கோச்சிக்கிறது இல்லை. ஜிம்மினுக்கு பிடிச்சிருக்கா ஜிம்மின் பண்ணிட்டு ஓகேவா அதுக்காக நீங்கள் எல்லாரும் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் இந்த திங்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்களாம் கிளம்புறீங்களா சொல்கிறாங்க. லஞ்ச் நம்ம மதியம் குக் பண்ணி கொடுத்து வரோம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டுருக்காங்க. ஜெயோப்பு அவர் ட்ரைனிங் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் காய் அப்புறம் சுகா அப்புறம் நம்ஜுனு ஜெட்டே ஜங்கு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஜிம்மின்னு நம்ம ஜின்னு நான் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ டே போயிட்டு அவரோட பேக்கில் லேப்டாப் எடுத்து வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நான் எதுவும் ஹெல்ப் பண்ண வா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்லிட்டு அவரும் அப்படியே வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு அவரோட திங்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ஜூன் இவங்களாம் வெளில போகிறாங்க. ஜின்னு போகிறாரு. டே நம்ஜூன் அப்படி சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஒயனும் வெளில போயிடறா. இப்போ இவங்க அந்த ஹாலில் இருக்க இவங்க 3 பேர் மட்டும்தான். கிச்சனில் தான் மைடாட்டில் இருப்பாங்க. இவங்க 3 பேர் வெளில தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் டேவும் ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா மாசு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. உங்கள் மொபைலில் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். உனக்கு எதனா வேணால் கால் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜங்குகிட்டேவும் பார்க்குறாங்க. இப்போ டே தான் சரி நீ சொல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கிட்ட வந்துட்டு லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எப்போ லவ் வருதோ அப்போ சொல்ல ஜங்கு சொல்லிட்டு ஜிம்மோட ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. போயிட்டு வரட்டா சொல்கிறாங்க. பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகே சரி ஜங்கு அப்படி போயிடறாங்க. இந்த பக்கம் டே வராங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏண்டா என்னை பார்த்த மட்டும் உனக்கு எப்படிதான் இருக்குது சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னை பார்த்த மட்டும் கோவக்கார மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க டே பார்க்குறாங்க. எனக்கு அது கூட பிடிச்சிருக்கு நீ அப்படியே நினச்சி கோசட்டேவும் ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரட்டா சொல்லிட்டாங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு அவரும் அப்படி லைட்டாக ஹெட்டில் லைட்டாக அடிக்கிறாரு. சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே சரி போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போது இவங்க எல்லாரும் இப்போ கிளம்பிடுறாங்க. ஜிம் மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும் சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. உன்னால் கண்டிப்பாக முடியும் ஜிமின். நீ என்ன யோசிக்கிற நம்ம 2 பேரை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படி தானே யோசிக்கிறா சொல்கிறாங்க. நம்மளால் முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும் ஓகேவா. ஏன்னா மற்றவங்க மாதிரி கிடையாது ஜிமின் ஜங்குட்டேவும் மற்றவங்க மாதிரி இல்லை. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அவங்களுக்குள்ள ஈகோ அந்த ஜெலஸ்லாம் வரவே வராது சொல்கிறாங்க. நீ ஏன் விஷயத்தையும் உன் விஷயத்தையும் உங்களுக்கு ஜெலஸ் வரவே வராது ஓகேவா. அப்படி ஜெலஸ் வந்தாலும் சொல்கிறாங்க. ஜெலஸ் வந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அவ்வளோ சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ஜஸ்ட்டு அது கூட லவ் பனிஷ்மெண்ட் தான் மற்றபடி ஒன்றும் தப்பாக இருக்காது ஓகேவா சொல்கிறாங்க. நிச்சயமாக அவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒன்றா வளர்ந்தவங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா போவாங்க. அப்படி இருக்கும்போது உன் விஷயத்தில் 2 பேரும் ஒன்றா லவ் பண்ண